பொதுவாக அவருடைய நிலைப்பாடுகளை பார்க்கின்ற போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய இயக்கம் அவரால் இன்றைக்கு வலுவிழந்திருக்கிறது என்பதை நான் குறிப்பிட முடியும். தான் ஒருவர் மட்டும் இருந்தால் போதும் என்று நினைக்கிறார். அது காலத்தின் கட்டாயம், அது மாற்றிக்காட்டு. மகளிர் உரிமை தொகை வந்துட்டு ஒரு சிலருக்கு கிடைக்கலங்கிற ஒரு இது வந்திருக்குன்னா நிறைய பேருக்கு இது வந்து 2 நாள் ஆச்சு. இத்தனை கேள்வி கேட்டான். நீங்க யோசிச்சு ராத்திரி படுத்துட்டு கேட்டிருந்தீங்கன்னா இருங்க, என்னுடைய கேள்வி என்ன, அப்பதான் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருங்க. இல்லைங்க, ஒரே நிமிஷம் இருங்க. இப்போதான் கேபினட் இது பண்ணி போர்ட்போலியோ அலாட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இப்போதான் சென்னைக்கே போனோம். அதுக்குள்ள இவ்வளோ கொஸ்டின் கேட்டால் இப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? நீங்களே உங்கள் வீட்டில் வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை பற்றி சொல்ல முடியுமா? பையனுக்கு என்ன செலவு, பிள்ளைக்கு என்ன செலவு, உங்களுடைய வருமானம் என்னங்கிற சொல்ல முடியுமா உங்களால்? நீங்கள் லாங் டைம் தான் இருக்கிறீங்க ரிப்போர்ட்டர்ஸ், சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை ஆமாம், ஒன் பை ஒன்னாக தான் செய்வாருங்க அவரை பொறுத்தளவுக்கு வந்து அது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா நடவடிக்கையும் நீங்கள் கூர்ந்து கவனித்தா தான் தெரியும்.